மேடம் மேடம் ம் முதல்ல நாம செகண்ட் சீன் தான் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் தான் 4வது சீன். ஓகே சரி, அந்த சீன் என்னன்னு ரீட் பண்ணு. சீனை படிக்க ஓகே. சொன்னேன். மோயுடைய பெட்ரூமு. மோ மீமி பினாக்கி அங்கே இருக்காங்க. பினாக்கி பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் மோ அங்கே இருந்து ஃப்ரேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மீமி சொல்லுவா அங்கிள். அப்போ பினாக்கி பயப்படுறா. அவ புருவத்தை உயர்த்தி பார்க்குறா. அப்போ பினாக்கி கேட்பா என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ எப்போ வரனாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு. அப்போ மோ சொல்லுவா அவங்களுடைய ஸ்கூல் லீவுன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் அங்கேயே தங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதில் பிரச்சனை என்னென்னா அங்கே போர்டிங் ரினோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. மீமி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் அதுக்குள்ளே ஃபுட் எடுத்து வைக்கிறேன். மீமி ஃப்ரேமில் இருந்து வெளில போகிறான். ஓகே. அப்போ மோ என்ன சொல்லுவானா நான் இங்கே ஒன்றும் தெரிஞ்சு வரல. அதுக்கப்புறம் அவள் கேட்டா நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? மோ ரிப்ளை என்ன சொன்னா அது திருப்பி சொல்லு. அப்போ மோ சொல்கிறா நான் இங்கே ஒன்றும் தெரிஞ்சு வரல, நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு. மேம் ஃபோன். என்னன்னு சொல்லு. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ் உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? அப்படி ஒன்றும் பெரிய ப்ரோக்ராம் இல்லை. ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டுடைய அசைன்மெண்ட் இருக்கு. அவங்க பிராண்ட் அம்பாசிடரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேமெண்ட் கொடுப்பாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட். அடுத்த வாரம் கல்கட்டா வராங்க. என்னால் செய்ய முடியும். அன்னைக்கு நான் ஃப்ரீயாக பார்க்குறேன். அது வந்து இது என்னுடைய டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, இது என்னுடைய ஃப்ரெண்டோட தான். அசைன்மெண்ட்டில் பேமெண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரெடியாக தான் இருக்கேன். நீ கன்ஃபார்மாக சொல்லிட்டேன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாமே. நான் உனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் மேடம் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. சார் வெளில இருந்து கத்த ஆரம்பிச்சுடுவாரு. நேற்று மாதிரி டபுள் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாரு, இன்னைக்கு டபுள் ஷூட் நடத்துறதுக்கு காரணம் அவர் தான், நான் இல்லை. அதனால என்ன கேட்காத. இனிமே பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசு. மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீ என்ன சொன்ன? என்னாச்சு? நீ இப்போ எல்லார்ட்டையும் கோவப்படுறியா? அதெல்லாம் விடுப்பா. நீ யாருடைய ஒய்ஃபாக இருந்தாலும் அதனால என்ன கேட்காத. எனக்கு உன்னை பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லையே. பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எப்போ வேணாலும் என்னை பார்க்க வரலாம். அப்போ சரி, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால் அவங்கள நம்ப முடியல. உண்மையிலே அவர் ஒரு பிசினஸ் மேன். அது மட்டும் இல்ல, அவரு ரொம்ப கன்னிங்கா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ பார்க்க போற ஆளு அவ்வளோ மோசமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்கள நல்லா பாத்துக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றியா? என்னுடைய வருத்தங்களை நான் எப்படி அவங்க கிட்ட ஷேர் பண்றது? நீ இன்னொருத்தனுடைய ஒய்ஃப் தானே. நீ இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. ஒரு பக்கம் என்னுடைய கரியர், இன்னொரு பக்கம் என்னுடைய காதல். எல்லாரும் காதலை பிசினஸா பாக்குறாங்க. ஆனா இன்னும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நம்ம இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் குறைய சொல்லிட்டு இருக்கே. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கலையா? நம்ம 2 பேருக்கும் பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் இப்படி மெயின்டைன் பண்றது ஸ்டேட்டஸை கரெக்டா வச்சுக்கிறதுக்காக தான். பணம் இல்லாம இண்டஸ்ட்ரியில நிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் காசு கடன் தெரியா? நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதாவது எனக்கு இந்த மாசம் கூட கொடுக்க முடியல. உன்னோட வாடகை 8000 ரூபாய் இல்ல? இங்க பாரு, போனி எனக்கு ஒரு 20000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கான். அதுல இருந்து 8000 ரூபாய் எடுத்துக்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய் கவலைப்படாத. அவனோட கிரெடிட் கார்டை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். அட கடவுளே, இது உண்மையிலே சீரியஸா? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் சரியான ஒரு முட்டாள். அதெல்லாம் நினைச்சு நீ worry பண்ணிக்காத. ஜஸ்ட் பி கூல். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். டோன்ட் வரி. ஓ, அப்போ உன்னால அதை செய்ய முடியுமா? நீ பெரிய ஆளு தாண்டி. ஏய் இப்படியெல்லாம் பேசாத. நம்ம ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி இருக்கணும்னா தேவையில்லாம பேசாத. ஓகே, டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னோட விருப்பம்.